ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு திவேஷ் தமிழ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த கேம் பிளே வந்து பண்ண போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பைக் ரைடர். என்னடா பண்ண போகிறேன்? எப்பவுமே ராம் மேலே தான் நிற்பேன். இன்றைக்கி என்னடா பண்ணுற பீச்சில் அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு இது பண்ண போகிறோம். என்னென்னா ஜாம்பி அப்பா கலிப்ஸ், அது என்னது ஜாம்பி அக்கிள் கலிப்ஸ் வச்சு அக்கிள் கலிப்ஸுங்கிறேன் ஜாம்பி அப்பா கலிப்ஸ் அப்படிங்கிற ஒரு எபிசோட்ஸை நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ தெரியாமல் ஒரு லாஸ் ஆர்டினன்ஸ் இவன் இருக்கிற ஊருக்குள்ளே ஜாம்பீஸ்லாம் வந்தால் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சீரீஸ் எடுக்க போகிறோம். மிஞ்சி போனால் ஒரு 2 பார்ட்ஸ் 3 பார்ட்ஸில் வந்து எபிசோட முடிஞ்சிடும். மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க, இன்ட்ரெஸ்டிங்கோட காமெடியோ சேர்த்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கைஸ் போகலாம். இப்போ நான் அந்த கதைக்குள்ளேயே நான் போயிட்டு அவன் மாதிரி நான் நடிக்க போகிறேன். எல்லாரும் என் நடிப்பை பாருங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன குளியல் நல்லா குளியலை போட்டாச்சு. வாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். நல்லா இருக்குது இந்த கிளைமேட்டில் எவ்வளோ ஒரு குளியல் போட்டால் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாமே. மக்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட காரில் ஏற போகிறோம். நம்ம காரில் ஏறி நம்ம வீட்டுக்கு போகலாம். என்ன இந்த ஒரு வெயிலுக்கு ஒரு குளியலை போட்டதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப ஒரு அதிகமான ஒரு வெயில் தான் நடந்துகிட்ருக்கு. கத்தீரி வெயில்ன்ட்டு கத்தீரி வெயில்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவ்வளோ பெரிய அதிகமான வெயில் இங்கே அடிச்சிட்ருக்கு. உங்கள் ஊரில் எப்படி மழை பெய்தா வெயில் அடிக்குதா சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னமோ இங்கே புதுசாக கட்டுறாங்கய்யா, நம்ம அது இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் இப்போ நார்மல் ஒரு பீப்புள் நான் இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். இப்போ எங்கள் வீடு இந்த சந்து திரும்பினா வந்துடும். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. கைஸ், நம்ம ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வீட்டுக்கு வண்டி யாடாடி பண்ணுற வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ சட்டையை கட்டிட்டு நம்ம ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு போடலாம். வாங்க. எங்கடா? இங்கே தான் இருக்குது மக்களே. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வெட்ரு போட்டாச்சு. ஒரு குளியலை போட்டு ஒரு ஸ்வெட்ரு போட்டால் தான்ப்பா குளு 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 குளுன்னு இருக்குது. வாங்க நம்ம ஒன்றா டிவி பார்க்கலாம். சின்சான் பார்க்கலாம். சின்சான் போடுறா. டிவி ரிமோட்டாங்களா? டிவி ரொம்ப வேறு எங்கே வச்சுருந்துலையே. யாரா கால் பண்ணுறேன்? ட்ரும் யாராதே? ஹலோ, யாராதே? அல்லா, நான் ஜட்டி பாய் பேசுகிறேன்டா. சொல்கிறா. என்ன பண்ணுற? டேய், உனக்கு நடக்கிற விஷயமே தெரியாதா? ஊரு ஃபுல்லாக ஜாம்பி வந்துருச்சுடா. என்னது ஜாங்கிரி வந்துருச்சா? டேய் ஜாம்பிடா. என்ன சொல்கிறேன்? என்ன ஜாம்பி வந்துருச்சுங்கிறான்? வாங்க வெளியே போய் பார்க்கலாம். என்னது இது? வெளியே ஃபுல்லாக இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஜெட்டி பாய் சொல்கிறது உண்மை தானா? வாங்க பார்க்கலாம். ஆனால் ஆமாங்க, இருட்டாக தான் இருக்குது. இப்போ நான் மூஞ்சி மேலே வெயில் அடிச்சுது. ஒரு சட்டையை கேட்டுறதுக்குள்ளே இவ்வளோ இருட்டாயிடுச்சு. அடா பாவீங்களா மக்களே. நம்ம ஜெட்டி பாய் கால் பண்ணி சொல்லுவோம். ஹலோ, எங்கடா ஃபோன்? ஹலோ, சொல்கிறா. எங்கடா இருக்க? நான் ஒரு மேலே ஒரு பில்டிங் மேலே இருக்கேன்டா, என்னை காப்பாற்று. ஹலோ மக்களே. இப்போ ஜெட்டி பாய் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஊர் ஃபுல்லாக ஜாம்பி வந்ததுனால நான் ஒரு பில்டிங் மேலே வந்திருக்கேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கிறான். மக்களே இப்போ நம்ம போய் ஜெட்டி பாயை காப்பாற்றுறோம். மாஸ்க் காட்டுறோம் கைஸ். வாங்க பார்க்கலாம். கைஸ், உண்மையெல்லாம் ஜெட்டி பாய் சொன்ன மாதிரி ஊர் ஃபுல்லாக ஜாம்பியாக இருக்குது. நான் எப்படியே போய் ஜெட்டி பாயை காப்பாற்ற போகிறேன். எனக்கு ஒன்றும் புரியல கைஸ். ஜெட்டி பாய் வேறு பசித்து சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். நம்ம எப்படியா ஜெட்டி பாயை காப்பாற்றணும் கைஸ். இது வேறு சோறு கொடுக்குறோன்னு பின்னாடியே ஓடி வருது ஜாம்பி. ஜாம்பிஸ், நான் போய் என் ஜெட்டி பாயை காப்பாற்றணும். யாரும் என் ஜெட்டி பாய்க்கு எதுனா ஆச்சு உங்களை கண்ணை துணமாக அடித்து கடைச்சி போட்டுருவேன். ஹுக்கும். வாங்க மக்களே, நம்ம போனால் ஜெட்டி பாய் வந்துக்கிட்டே இருக்கேன். வாங்க மக்களே. ஜெட்டி பாய் நம்மளுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கான். அந்த லொக்கேஷன் நம்ம போக போகிறோம். வாடா. எங்கே இருக்குது அந்த லொக்கேஷன்? அந்த லொக்கேஷன் வழியாக கைஸ் நான் போய்கிட்டுருக்கேன். ஜெட்டி பாய் வேறு தனியாக இருக்கான். இந்த ஜாம்பிஸ் வேறு ஜெட்டி பாயை தன்னை குண்டமாக வெட்டி கலைச்சி போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி போய்ட்டு நம்ம ஜெட்டி பாய் எப்படியா காப்பாற்றணும். ஸோ மறக்காமல் நீங்கள் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நம்ம ஜெட்டி பாய் காப்பாற்ற முடியும். ஜெட்டி பாய் வேறு என்ன பண்ணுறான்னு தெரிலையே. ஜெட்டி பாய் மக்களே, ஜெட்டி பாய் அனுப்பிச்சி விட்ருக்க லொக்கேஷனுக்கு நம்ம வீடியோ வந்தாச்சு. இங்கே தான் ஜெட்டி பாய் இருக்கிறேன் சொன்னான். அதான் இந்த லொக்கேஷனு. இதுக்கு மேலே தான் நிற்கிறேன் சொன்னான். ஜெட்டி பாய் எங்கே ஜெட்டி பாய் போனேன்? இதுக்குள்ளே எங்கேயாவது இருக்கானா ஜெட்டி பாய்? எதனா ஜாம்பிஸ்க மறைஞ்சி என்னடா உள்ளே போயிட்டான்? அடா பாய். ஜெட்டி பாய். ஜெட்டி பாய் என்னடா ஆச்சு? நீங்கள் அழைக்கணவர் தற்போது சுவிட்ச் ஆஃபில் இருக்கிறது. என்ன சுவிட்ச் ஆஃபா?
ஜெட்டி பாய் தரரா தரரா சுவிட்ச் ஆஃப்னா அப்போ கண்டிப்பாக ஜெட்டி பாய் துகுடி புகுடி ஆகிட்டாங்க கைஸ். நம்ம எப்படி ஜெட்டி பாயை காப்பாற்றுறது? நான் என்ன பண்ணுவேன் ஜெட்டி பாய் இல்லாமல்? மக்களே இப்போ நான் என்ன பண்ணுவேன் கைஸ்? எனக்கு இருக்க ஒரே டென்மெண்ட் ஒரே ஒரு ஜெட்டி பாய், அவனும் இப்போ செத்து போயிட்டான். நான் என்ன பண்ணுவேன்? நான் இப்படியா போயிட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உடனடியாக இந்த ஜாம்பிஸ்லாம் வந்து நான் அழுத்தி என் ஜெட்டி பாயோட உடலையாவது நான் கண்டுபிடிக்கணும் கைஸ். வாங்க நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெட்டி பாயை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க நம்புகிறேன். வாங்க நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் கைஸ். நான் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரெட் கலர் காரில் வந்து வந்தாச்சு. நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம். என் ஜெட்டி பாய் உடலை நம்ம கண்டுபிடிக்கிறோம் கைஸ். வாங்க ஜெட்டி பாயை கண்டுபிடிக்க போகிறோமே எல்லாம் சேர்ந்து பாருங்க. முடிஞ்சா பிடிச்சிக்கோடா சகபச்சி. நான் எப்படியா வந்து கண்டுபிடிக்கும்போது ஜெட்டி பாய் உடலை கூட வந்து சேருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. என்னன்னு தெரில வாங்க. எல்லாம் பறக்கிறாங்க ஜாம்பிஸ்லாம். கரெக்டாக நிற்கணும். எல்லாம் போலீஸ்காரை வந்து ஃபைன் போட்டுருவான். ஐயோ போலீஸ்காரை சரி போலீஸ் சார் நிறுத்துறேன். சார் என் ஜெட்டி பாய் அப்படியே காப்பாற்றுங்க சார். என்ன சார் அந்த பக்கம் நிற்கிறீங்க? சார் ஜாம்பிஸ்லாம் வந்துச்சு சார். என்னது ஜாங்கிரி வந்துருச்சா? எனக்கு கொஞ்சம் கொடு ஜாங்கிரி. சார் என்ன சார் நீங்கள் இந்த நேரம் பார்த்து ஜோக்கு பண்ணுறீங்க? சார் என் ஜெட்டி பாயை காப்பாற்றுங்க சார். கைஸ் நான் எப்படியும் வந்து இந்த போலீஸ்காரனை கொண்டுட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் கைஸ் நான் கொன்னேன். ஏன்னா ஜெட்டி பாய் கேட்டா என்கிட்ட நான் ஜெட்டியே போட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டான். அதனால என் ஜெட்டி பாயை பற்றி இப்படி பேசுறியா அப்படி சொல்லிட்டு கொண்டுட்டேன் கைஸ். அவன்கிட்டேருந்து நான் ஒரு கன் எடுத்துட்டேன். அதில் 10 புல்லட். இதை வச்சு தான் என் உச்சரை காப்பாற்ற போகிறேன். எப்படா 10 புல்லட் வச்சு காப்பாற்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. அது ஜெட்டி பாய் தான் வந்து சொல்லணும். நம்ம அதுக்கு முன்னாடி ஜெட்டி பாய் வந்து தேடணும் கைஸ். வாங்க நம்ம எப்படியா போய் ஜெட்டி பாயை தேடலாம். இதுக்குள்ளே போடா இந்த அது என்னது ஏர்போர்ட், அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம ஜெட்டி பாய்ங்கிற அந்த இது என்னது இது ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு ஃப்ளைட் எடுத்து நான் வேறு ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு அங்கேருந்து நான் சில பல ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வர போகிறேன். இந்த ஊரில் இருக்க போலீஸ் வேஸ்ட்டாக இருக்கீங்க, அதெல்லாம் வேறு ஒரு ஊருக்கு போகிறேன். எல்லாரும் கூட சேர்ந்து வாங்க. நான் வேறு ஊருக்கு போயிட்டு நம்ம ஜெட்டி பாயை வந்து காப்பாற்றுறதுக்கு ஆளுங்க கூப்பிட்டு வரலாம். ஐயோ இந்த இது என்ன ஜாங்கிரிஸ் வர வராங்களா? ஜாம்பிஸ் வர வராங்களே. ஏன்டா அடிக்கிறீங்க? உன்னை கொல்றதுக்காக தான் நாங்கள் வந்து இருக்கோம் அப்படிங்கிறாங்க. டேரடா இன்ஜினில் உடைக்கிறாங்க ஐஸ். மை காட் எனக்கு ஆல்ரெடி ஓட்ட தெரியாதே. ஐயோ உன்னால ஒரு பெயில்ட்டு மேலே வச்சு என்ன ஃப்ளைட்டு மேலே சொல்லிட்டு சீக்கிரம் அப்பாடி ஒரு வழியாக நம்ம ஏற்றியாச்சு கைஸ். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம என்னடா கீழே போகிற நான் பக்காது. என்ன இப்படி சுற்றுது? ஃப்ளைட்டாக ஜெட்டாடா 360 டிகிரியில் சுற்றுது. ஆத்தா சீக்கிரம் போடா. எனக்கு ஆல்ரெடி ஓட்ட வேறு தெரியாது. ஏன்னா இது இவ்வளோதான் ஸ்லோ போகுமா? இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போகாதாடா? இது என்ன பட்டன் இது? ஒரு வேளை அமுக்கு நான் ஃபாஸ்ட்டாக போகுமோ? சரி அமுக்குவோம். ஃபாஸ்ட்டாக தான் போகணும்னு நினைக்கிறேன். அமுக்கே அதாய் கதவு தந்துச்சு மக்களே. ஐயோ மொட்டை வழக்கம் போல தேடிக்கு போதா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பார்ட் 2ல பார்க்குறேன்.